ஒரு கதையா மாறும் அப்படின்னு சொல்லி அந்த முதல் கேள்விக்கு எனக்கு கிடைச்ச பதில் தான் ஒரு சாவு வீடு. ஒரு சாவு வீட்டுல இருந்து போகாதுன்றது அதுல ஒரு முரண் இருக்கு. ஒரு முரண்ல தான் ஒரு கதை உருவாகுது. ஸோ இந்த லொக்கேஷனும் இந்த ஐடியாவும் சேரும் பொழுது ஒரு ஹூக் பாயிண்ட் ஒன்று கிடைச்சது. இதெல்லாம் நடக்கும்னு தான் இந்த கதவை திறக்காதீங்கன்னு சொன்னேன். தலைவரோட பொண்ணு போஸ்ட்மார்ட்டம்லாம் தேவையா? பேசி முடிச்சுக்கலாம். ஒரு டோர் ஒன்று செஞ்சாங்க. அந்த ரூம் காட்டுறேன். அந்த ஒரு டோர் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக செஞ்சோம். ஆர்ட் டைரக்டர்கிட்ட நான் என்ன சொன்னனோ அதை அப்படியே பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுத்தாங்க. அந்த ரூம்ல இருந்து ஏதோ வாடை வருது. இப்போ நீங்க திறக்கறீங்களா இல்ல நான் உடைக்கவா? அம்மாயி, சாமி விஷயம் வேணான்னு எனக்கு அப்பவே தோணுச்சு. இயல்பாகவே மனிதர்கள் எழுந்திருக்கும் பொழுது கையவும் எழுந்திருச்சு பழக்கமாயிடுச்சு. அது உயிரோட இருக்கிற ஒருத்தவங்களை நடிக்க வச்சு அப்படியே எழுந்திருக்கணும் அப்படிங்கும் பொழுது அவங்க சில ரெஸ்ட்ரிக்ஷனோட இருக்கணும். இயல்பாகவே அது இருக்கிறதுனால சப்கான்சியஸாக நடக்கிறது. அதை கண்ட்ரோல் பண்ணாங்க. இந்து டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த மார்ச் 7ஆம் தேதி தமிழக திரையரங்குகளில் வெளியாகி வெற்றி பெற்ற யமகாதகி திரைப்படத்தின் இயக்குனர் பெப்பின் ஜார்ஜ் ஜெயசீலன் அவர்களை இன்றைக்கு நாம் சந்திக்கிறோம். தன்னுடைய அறிமுக படைப்பையே மக்களுக்கான ஒரு படைப்பாக, மக்களிடமிருந்து எடுக்கப்படும் ஒரு கதையிலிருந்து அதை வணிக வெற்றியாகவும் கொடுப்பது என்பது மிக அபூர்வமான நிகழ்வுதான். அந்த வகையில் பெண்களின் குரலை எவ்வித பிரச்சாரமும் இல்லாமல் அவர்களுடைய குமுறலை சிறப்பாக இந்த படத்தின் வழியாக பிரதிபலித்திருக்கிறார் பெப்பின். அவரை ஒரு சிறந்த அறிமுக படைப்பாளியாக இந்து டாக்கீஸ் நேயர்களுக்கு அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அவரோடு இந்த உரையாடலை நிகழ்த்துவோம். வாருங்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். யமகாதகி படம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நிறைய ஹாரர் ஜானர்ஸை தமிழ் சினிமாவில் பார்த்துருக்கோம். குறிப்பாக சடலங்களை நம்ம மனிதர்கள் இறந்தோன்னே அந்த உடல் மீது நமக்கு அச்சம் இருக்கிறது இல்லை எப்போதுமே. ஏன்னா அவங்க கடவுள்கிட்ட போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம் ஒரு வித நிம்மதியும் இருக்கும் மரணங்களில். அதே நேரத்தில் பல மரணங்கள் ரொம்ப துயரமாக இருக்கும். ஆனா அந்த சடலம்னு வரும்போது மனிதர்களுக்கு பயம் இருக்கிறது இல்லை. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பயம் போயிடுது. ஆனா நீங்க அந்த சடலத்தை வச்சு ரொம்ப பயம் காட்டிட்டீங்க. அதை தாண்டி பல விஷயங்களை சொல்லிட்டீங்க. படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். இன்னும் ஓடிடியில பார்க்க இருக்கிறவங்க, தொலைக்காட்சியில பார்க்க இருக்கிறவங்களுக்காக நம்ம கதையை ரிவியூல் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சடலம் குறித்து, சடலத்தை ஒரு முக்கிய ஒரு முதன்மையாக வைத்து நிறைய படங்கள் தமிழ் சினிமாவில் வந்திருக்குனாலும் இந்த ஒரு 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 கால இடைவெளிக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ் மாதிரி இப்படி ஒரு கருத்தாக்கத்தோடு இப்படி ஒரு படம் வர்றது, ஒரு சடலத்தை மையமாக வைத்து அதுவும் நேச்சுரல் ஹாரர்ல ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அந்த தாக்கம் அது எங்கிருந்து உங்களுக்கு கிடைச்சிது? இல்லை, பொதுவாக சினிமாவுக்கு வந்த அந்த சமயத்தில் இந்த ஹாரர் படங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தது. ஒரு பார்வையாளனா, ஒரு ரசிகனா. ஏன்னா அதில் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா எலமெண்ட் நம்மளை கூட்டி செல்லுதுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதில் எனக்கு பர்சனலாக ஒரு பார்வையாளனா ஈர்ப்பு இருந்தது. ஒரு ஹாரர் படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணமும் எனக்கு இருந்தது. பட் அது ஆரம்ப காலத்தில் அந்த ஒரு சினிமாவில் சேர்ந்த புதுசில் ஏற்படுற ஒரு ஆர்வக்கோளாறான ஒரு எண்ணமாக கூட அதை சொல்லலாம். அதுக்கப்புறம் சினிமாவை பயிலும் பொழுது அது மக்கள்கிட்டேருந்து தான் ஒரு படைப்பு வரணும். ஒரு கதைன்றது மக்களை பிரதிபலிக்கணும். அதே சமயத்தில் அந்த கதை மக்கள்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை புரிதலாக கொண்டு வரும் பொழுது எனக்கு என்னுடைய தாட் ப்ராசஸே மாற ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை சார்ந்து படிக்கிறது, அதை சார்ந்த மனிதர்களை போய் சந்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில தான் படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் வரும் பொழுது நிறைய கதைகள் பேசிக்கிட்டே இருந்தோம். அப்போ இதோட ஐடியா ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. விஷயம் என்னன்னா, முதல் பட இயக்குனருக்கு பட்ஜெட் ரொம்ப பெருசாக இருக்க போகிறது இல்லை. ஏன்னா நான் எடுத்தோன்னு ஒரு ஸ்டார் ஹீரோக்கு கதை எதுவும் வச்சில்ல. அந்த மாதிரியான நோக்கம் எனக்கு இல்லை. பிகினிங்கில் ஒரு சின்னதாக ஒரு படம் பண்ணி அதை சரியாக வெற்றி படமாக மாற்றணும், அதில் சரியாக எல்லாத்தையும் கற்றுக்கணும், அதே சமயத்தில் சரியாக எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் முதல் கதையை தேர்ந்தெடுக்கலான்ற ஒரு யோசனையில் இருந்தோம். நிறைய சின்ன சின்ன கதைகள், இந்த சின்ன பட்ஜெட்டில் அடங்குற கதைகள் நிறைய பேசணும்.
அப்போ இந்த ஐடியா சொல்லும் பொழுது எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக சொன்னாங்க. ஆக்சுவலாக ஒரு சடலம், ஒரு பெண்ணோட சடலம் இறந்ததுக்கப்புறம் வீட்டை விட்டு போக மறுக்குது, இந்த உடல் எடை அதிகரிக்குது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து வச்சு பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசனை எனக்கு ஒரு 5-6 வருடத்திற்கு முன்னாடியே தோணுச்சு. அப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த சமயம், அப்போ எனக்கு இருந்த சினிமா அறிவில் இதை திரைக்கதையாக மாற்றுறதுக்கு எனக்கு தெரியல. அதை ஐடியாவாக எழுதி மட்டும் வச்சுட்டு அதை திரைக்கதையாக எழுதுறதுக்கு நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். நான் கற்றுக்கிட்டேன் சினிமாவை கற்றுக்கிறது, மற்ற விஷயங்கள் அதை சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து புரிஞ்சிக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு டைம் ஆகும். அதுக்கப்புறம் தான் 6 வருஷம் கழித்து திருப்பியும் இந்த கதை இந்த ஒரு பொண்ணோட உடல் வெளியில் போகலை அப்படின்றது ஃபஸ்ட்டு எங்கேருந்து போகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு கதையாக மாறும் அப்படின்னு சொல்லி அந்த முதல் கேள்விக்கு எனக்கு கிடைச்ச பதில் தான் ஒரு சாவு வீடு. ஒரு சாவு வீட்டிலேருந்து போகாதுன்றது அதில் ஒரு முரண் இருக்குது. ஒரு முரணில் தான் ஒரு கதை உருவாகுது. ஸோ இந்த லொக்கேஷனும் இந்த ஐடியாவும் சேரும் பொழுது ஒரு ஹூக் பாயிண்ட் ஒன்று கிடைச்சிது. அதுக்கப்புறம் இந்த கதை யோசிக்கிற சமயத்தில் நான் எங்கள் கிராமத்துக்கு நான் போனேன், ஒரு பர்சனல் வேலையாக போனேன். அப்போ எதர்ச்சியாக அந்த வேலையை முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிற சமயத்தில் இந்த ஐடியாவை தூக்கி அங்கே எங்கள் தெருவில் இருக்கிற ஒரு வீட்டில் போய் வச்சுட்டு அந்த தெருவில் நின்று அப்படி வேடிக்கை பார்த்தேன். அந்த கதையே அங்கே அந்த தெருவில் இருந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளே போனால் என்ன பேசுவாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த முதல் 20 நிமிஷம் விஷுவலாக எனக்கு அங்கே இருக்க மனிதர்களே வச்சு அப்படியே உருவானுச்சு. இது ரொம்ப புதுவிதமாக இருக்கு. இது அப்படிதான் வந்துச்சு, எனக்கும் அது ரொம்ப புதுசாக தான் இருந்துச்சு. அந்த 20 நிமிஷத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு ஏதோ ஒன்று இருக்குது இதில், சம்திங் இது டெவலப் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் திருப்பி சென்னை வந்து என்னுடைய இயக்குனர், நான் ராஜதந்திரம்னு ஒரு படத்தில் உதவி இயக்குனராக பணிபுரிஞ்சேன், அமித் சார், அவங்கள்ட்ட வந்து இந்த 20 நிமிஷத்தையும் இந்த லொக்கேஷனு இந்த ஐடியாலாம் சொன்னோன்னா அவங்க உடனே இதை பண்ணிவிடு, ரொம்ப யூனிக்காக இருக்குது, நிறைய விஷயம் சொல்கிறேன், தெரியாத நிறைய விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தான் இது உருவானுச்சு. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. அவள் குறிப்பாக வந்து நட்சத்திரங்கள் வந்து ஒரு அறிமுக இயக்குனருக்கு கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. அது ஒரு தமிழ் சினிமாவில் பெரும்பாலும் ஒரு சில அறிமுக இயக்குனர்களுக்கு கிடைச்சிருக்கு, அது விதிவிலக்கு தான். ஆனால் இந்த போராட்டம் என்பது அறிமுக இயக்குனர்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கு. ஒரு நட்சத்திரங்களை வச்சு படம் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா எமகாதகியில் பட்டது வந்து இந்த ஸ்டார் கேஸ்ட், குறிப்பாக வந்து லீலாவாக இருக்கட்டும். லீலாவை வந்து லீலா உயிரோடு இருக்கும்போது அவள் வாழ்ந்த நாட்களை விட்டுருவோம். அவள் பிணமா இருக்கும்போது அந்த முகத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு மர்மம், அப்புறம் அதே மாதிரி ஒரு தெய்வீக தன்மையும் இருக்கு. அப்புறம் வந்து ரொம்ப ஒரு அமைதி, ஒரு ஆழ்ந்த அமைதியும் இருக்கு. இந்த வேரியேஷனுக்கு பொருந்துற ஒரு முகத்தை வந்து கண்டடைகிறது வந்து ஒரு ஸ்டாரை போய் எடுத்தீங்கன்னா அந்த வேரியேஷன் கிடைச்சிருக்குமாங்கிறது டவுட். ஸோ ஸ்டார் கேஸ்ட் அப்படிங்கிறது இந்த படத்துல ஒரு பெரிய மாயத்தை பண்ணிருக்கு. நீங்க ஒரு கேஸ்டிங் டைரக்டர் அப்படின்னு உங்களோட நீங்க கண்டிப்பா வேலை செஞ்சிருக்கீங்க. முதல்ல இந்த கதைக்கான நடிகர்களை தேர்வு செய்யறதுல கேஸ்டிங் டைரக்டருக்கும் உங்களுக்குமான புரிதல்கள் எப்படி இருந்தது? குறிப்பா வந்து லீலா கேரக்டருக்கான இந்த ரூபாவை வந்து தேர்ந்தெடுத்த விஷயங்கள், இதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்க. எனக்கு காஸ்டிங் டைரக்டராக பண்ணது வந்து ரெஜின் ரோஸ். அவர் வந்து சென்னை தேட்டர் அகாடமின்னு சொல்லி ஒரு ஆக்டிங் ஸ்கூல் வச்சுருக்காரு. அவர் NSD ஸ்டூடெண்ட். அவர் ஒரு நடிகர்களுக்கு பயிற்சி அளிச்சிட்ருக்காரு. அவருக்கு எனக்குமான தொடர்பு வந்து நான் ஒரு படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த படத்தில் நடிகராக அவர் வந்தார். அப்போ அவர் NSD எல்லாம் போகலை, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்தார். அப்பையிலேருந்தே ஒரு அறிமுகம் இருந்துச்சு, அப்பைக்கப்போ பேசிக்குவோம். அந்த படம் முழுமையாக எடுக்க முடியலை, ஒரு பாதியிலேயே நின்றுச்சு. அங்கே கிடைச்ச அந்த தொடர்புகள் எல்லாம் நாங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். அப்புறம் அவர் NSD போனார், திருப்பியும் வந்தார். எனக்கு அவரை வந்து என் படத்தில் நடிக்க வைக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிற சமயத்தில் அவரோட அந்த பாடி லாங்குவேஜ், அவர் ஒரு காட்சியை ஈஸியாக உள்வாங்கிக்கிறது, அதுக்கு அவர் கொடுக்குற வேரியேஷன், ஒரு நடிகரான அவரை வந்து ரசித்தேன். தூரமாக நின்று ஒரு உதவி இயக்குனர் ஒரு நடிகனை ரசிக்கிறது, அவர் அதில் அறிமுகம் நடிகராக இருந்ததுனால ஒரு நட்பு ரீதியான ஒரு பழக்கம் உருவானுச்சு. அப்புறம் இந்த கதை பர்டிகுலராக எமகாதைக்கு எழுதும் பொழுது ஒரு சாவு வீடு அப்படின்னா நிறைய கேரக்டர்ஸ் தேவைப்படும். அது இல்லாமல் இது ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப் அப்படிங்கும்பொழுது வில்லேஜில் சாவு வீட்டில்
பங்கெடுத்துக்கிறதுன்றது ஒரு சடங்காகவே இருக்குது. அது ஒரு கடமைன்ற ஒரு இடத்துலையே இருக்குது. அவங்களோட துக்கத்தில் பகிர்ந்துக்கிறது, அங்கே அந்த சடங்குகளை சரியாக கையாண்டு போய் வைக்கிற வரைக்கும் அது வந்து ரொம்ப ஒரு சடங்கை கூடவே நிற்கிறது அப்படின்றது. ஸோ அப்போ இந்த கதையே நிறைய கதாபாத்திரங்களை கேட்குது, இந்த களமே நிறைய கேட்குது. அப்புறம் கதாபாத்திரங்கள் எழுத 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 அப்படியே விரிவடைஞ்சு ஒரு 30+35 நடிகர்கள் கிட்ட வந்து நிற்கும் பொழுது எனக்கு முதல் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு டிராஃப்ட் பவுண்டே ரெஜின்ட்டு கொடுத்துட்டேன். ஒரு நண்பர்ன்ற முறையில் நீங்கள் படிங்க, நீங்கள் தான் எனக்கு இதுக்கு நடிகர்கள்லாம் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னொன்று, எனக்கு முதல் படம் ஒரு சின்ன பட்ஜெட் படம். அதுக்குள்ளே என்னுடைய சக்திக்கு உட்பட்டு நான் யார் யாரெல்லாம் தொடர்பு கொள்ள முடியுமோ, நட்பு ரீதியாக எனக்காக யார் யாரெல்லாம் வந்து நிற்பாங்களோ அது மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் வேலை பார்த்துக்கணும் அப்படின்னு யோசித்தேன். ஒரு கேஸ்டிங் டைரக்டர் வச்சுக்கலாம், இல்லாமலே நிறைய படங்கள் இருக்குது. எனக்கு ஒரு நண்பர் இருக்கார், அவர் கேஸ்டிங் பண்ணிகிட்ருக்காரு, பெரிய பெரிய படங்களுக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. நான் அவர்கிட்ட போயிட்டு இதுதான் சுச்சுவேஷன், இவ்வளோ தான் பட்ஜெட் இருக்குது, இதுதான் கதை, இதுக்கு நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு என்னால் உரிமையாக சொல்ல முடியும். அப்படி உரிமையாக சொல்லி நான் ஒரு கேஸ்டிங் டைரக்டர் கொண்டு வந்தேன். அவருக்கு இந்த கலை மேலே இருக்கிற ஒரு பெரிய அவருக்கு வந்து ஒரு அலாதியான அன்பு இருக்குது. ஒரு எனக்கும் அவருக்குமான ஒற்றுமை என்னென்னா, 2 பேருக்கும் ஒரு அரசியல் புரிதல். 2 பேரும் ஒரு அரசியலை பற்றி பேசுவோம். இந்த ஒரு 2 குவாலிஃபிகேஷன் தான். ஒரு நண்பர், ஒரு அரசியல் புரிதலோட ஒரு படைப்பை சரியாக அணுகிற ஒரு நண்பர். இதை வச்சு தான் நான் ரெஜென்ட்டை கொடுத்தேன். அப்புறம் ஒரு மெயிலில், ஆன்லைனில் எல்லாத்துலேயுமே நிறையா பேர் வந்து தொடர்பு கொண்டாங்க. எல்லாரையுமே வர வச்சோம். ஒரு 2 நாள் முழுக்க எல்லாரையுமே நேரில் வர வச்சு ஆடிஷன்ஸ் இந்த சென்ஸ் வந்து நாங்கள் நடிக்க வச்செல்லாம் வர வச்சு பேசணும். பேசும் பொழுது கேரக்டரோடைய நாங்கள் கேரக்டரைசேஷனாக எழுதி வச்சிருக்கிறதோடைய ஏதாவது ஒரு தன்மை யார்கிட்டயாச்சும் இருந்துச்சுன்னா அவங்கள செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அவங்களுக்கு இயல்பாகவே சில விஷயங்கள் இருக்கு. அப்படி தான் நான் ரெஜென்ட்டை நான் அப்படி தான் சொன்னேன். அவரும் என்கிட்ட தான் சொன்னார். நான் ரெஜென்ட்டை சொன்னது இது ஒரு ஷார்ட்கட்டாக கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் அந்த நடிகருக்கு இந்த கதாபாத்திரத்துடைய தன்மை ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா, அது தோற்றமாக இருக்கலாம், இல்லை அவங்களோட இயல்பாக இருக்கலாம், இல்லை ஒரு நடையாக இருக்கலாம், ஒரு பாடி லாங்குவேஜாக இருக்கலாம். அப்படி ஒரு நடிகர், ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு நடிகர் தேர்வுக்கு வரும் பொழுது பார்த்தோன்னே எனக்கு இந்த கேரக்டருக்கு ஒரு செட் ஆவார் அப்படின்னு எழுதி வச்சுருந்ததுனால எனக்கு தெரிஞ்சிச்சு. அதை அவர் ரொம்ப அழகாகவும் செஞ்சுட்டார். அது இப்போ 36 பேருன்றதுனால இப்போ குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. இப்படி தான் எல்லாத்தையுமே தேர்ந்தெடுத்து அசுரத்தனமான ஒரு பணி தான் அது ஒரு 2-3 நாள். இன்னொன்று, நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக நிறைய ஆஃபீஸ் நிறைய இதில் வேலை பார்த்ததில் இந்த ஃபோட்டோ கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அதில் எனக்கு ஒரு பெரிய உடன்பாடு கிடையாது. அவங்களுக்கு நம்ம ஏதோ பெரிய துரோகம் விளைவிக்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு. அதனால் நான் எல்லாத்தையுமே சென்னை தியேட்டர் அகாடமி போயிடுங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அது என்னுடைய படத்துக்கு மட்டும் இல்லை, அவங்க கொடுக்குறது வேறு ஏதாச்சும் ஒரு படத்துக்கு உதவலாம், பயன்படும் அப்படின்றதுனால அங்கே தான் எல்லாருமே வந்தாங்க. நம்ம ஆஃபீஸ்க்கு எந்த நடிகர்களும் வரவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாய்ப்பு கேட்டு வரவங்களை கூட நான் அங்கே அவங்கள போய் பாருங்கன்னு சொல்லிட்டேன். அது எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு, அவங்களுக்கும் பயன்படுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி தான் டைரக்டரும் உங்களுக்கும் ஏதாவது தேர்வில் ஏதாவது சின்ன முரண்கள் மாதிரி ஏதாவது முரண்கள் எல்லாத்துக்கூட இருக்கும். ரொம்ப ஸ்லைட்டான சில விஷயங்கள் இருக்கும். நான் சில ஆப்ஷன்ஸ் அனுப்புவேன், சில ஃபோட்டோஸ். அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட், ரொம்ப ஈஸியாக எனக்கு புரிகிற மாதிரி ஒரு பதில் அனுப்புவார். இந்த முகம் ஓகே, பட் ஆனால் நமக்கு இந்த கேரக்டருக்கு இந்த முகம் வச்சோன்னா என்னவா ஆகும் அப்படின்றத அவர் ஒரு விளக்கமாக எனக்கு ஒரு மெசேஜ், வாய்ஸ் மெசேஜ் போடுவார். அதே மாதிரி அவர் அனுப்பும் பொழுது எனக்கு இந்த அவர் வேறு கேரக்டருக்கு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அனுப்புனார். நான் அந்த ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டேன், நான் வேறு ஒரு கேரக்டர் கொடுக்குறேன், அவருக்கு அந்த கேரக்டருக்கு எப்படி இருப்பார் பாருங்கன்னு சொல்லி நான் திருப்பி அவருக்கு அனுப்புனேன். அவர் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இருப்பார். இப்படி ஸ்வாப் பண்ணிக்கிட்டோம். தேர்ந்தெடுத்த நடிகர்களையே அவர் ஒரு கேரக்டருக்கு மைண்டில் வச்சுருந்தாரு, நான் ஒரு கேரக்டருக்கு மாத்திரம் ரொம்ப ஸ்லைட்டாக ஒரு 95% சரியாக இருந்துச்சு. அந்த 5% டிஸ்கஷன் தான். ரொம்ப அற்புதம். ஊர்லெல்லாம் வந்து சில பெண்கள் வந்து அவர் பெரிய அழுத்தக்காரி அப்படின்னு சொல்லுவோம், ரொம்ப ராங்கின்னு கூட சொல்லுவோம். யமகாதகிங்கிற வார்த்தையும் கூட அப்படிதான். ஆமா, அப்படிதான். இப்போ அந்த யமகாதகி வந்து நீங்க சூஸ் பண்ணது உண்மையிலேயே ரொம்ப யூனிக்கான ஒரு ஸ்பேஸ் ஃபேஸா இருந்தது. ரூபாவுடைய ஸ்பேஸ் லீலாவா நடிக்கிறதுக்கு இது வந்து இந்த கேஸ்டிங்கும் வந்து, ஏன்னா படத்தினுடைய தலைப்பை குறிப்பிடுற நாயகிங்கிற போது அவங்க தான் இதயமா இருக்காங்க.
ஸோ ஏன்னா அவங்க சடலமாகவும் நடிக்க வேண்டியிருக்கு. அப்போ அவங்கள தேர்வு பண்ணதுல என்ன மாதிரி நடந்தது? அவங்கள தேர்வு பண்ணதில் நாங்கள் அந்த இதுக்கு மட்டும் நேரடியாக ஆட்கள் வந்தவங்கள்லேருந்து செலக்ட் பண்ண முடியல. நிறையா திருப்பியும் கேஸ்டிங் டைரக்டர்ஸ் ப்ரொஃபஷ்னலாக இருப்பாங்க இல்லையா, ஆர்டிஸ்ட் மேனேஜர் சொல்லி கேஸ்டிங் டைரக்டர்ஸ்ன்னு சொல்லி அவங்களெல்லாம் அணுகிட்டு இருந்தோம். அவங்க கொடுத்த ஆப்ஷன்ஸும் நானும் ரெஜினும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். மொத்த டீமும் கேமராமேன் எல்லாருமே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ ரூபாவோடைய ஃபோட்டோ வந்தது, ப்ரொஃபைல் வந்துச்சு. அப்புறம் அவங்கள தொடர்பு கொண்டு பேசணும். அதுக்கப்புறம் நேரில் அவங்க வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் தான் இது எல்லாமே நடந்துச்சு. இன்னொரு ப்ளஸ்ஸாக என்னவாக இருந்துச்சுன்னா, அவங்க வந்து ஒரு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருந்தாங்க, படித்து முடித்தாங்க, ஒரு டாக்டர். அவங்கள்ட்ட இப்படி ஒரு கதாபாத்திரத்தை கொடுக்கும் பொழுது அவங்க அதை கையாண்ட விதம் எனக்கு புதுசாக இருந்துச்சு. நடிகர், சாதாரண நடிகர் கையாளுறதை விட ஒரு ஆஸ்துமா வரும் பொழுது பேசிக்காக ஒரு ஆஸ்துமா எப்படி வரும், ஒரு மூச்சு திணறல் எப்படி வரும்னு அவங்க அதை பற்றின ஒரு சின்ன இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்த புரிதல் இருந்துச்சு அவங்களுக்கு. அதுக்கு அவங்க கொடுத்த ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நான் மைண்டில் வச்சுருந்ததுக்கும் அவங்க கொடுத்ததுக்கும் இடையில ஒரு கனெக்ஷனும் இருந்துச்சு, அதே சமயத்தில் ஸ்லைட் வேரியேஷனும் இருந்துச்சு. அது எனக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த இறந்ததுக்கு அப்புறம் மொத்த படமும் ஒரு சடலம் தான் தாங்கணும் அப்படின்னு முடிவாயிடுச்சு. அப்போ அதை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஆஸ் நடிகராக அவங்களுக்குமே வந்து ஏற்றுக்கிறதுக்கு ஒரு டைம் எடுத்துச்சு. அதே சமயத்தில் இது எப்படி பண்ண போகிறோம், வெறுமனே டெட் பாடி அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு நடிகராக நம்மளுக்கு என்ன பெரிய வேலை இருக்க போகுதுன்ற ஒரு எண்ணமும் இருக்கும். மென்டலி பெரிய பெயின். அதை ஒரு நடிகை, அதுவும் அறிமுகம் ஆகிற ஒரு நடிகையாக செய்கிறதுல சில யோசனைகள் அவங்களுக்கு இருந்துச்சு. அதை பற்றின ஒரு நிறைய டிஸ்கஷன் போச்சு. அதுக்கப்புறம் இதில் ஒரு அந்த சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட் இருக்குது. ஒரு வெறுமனே நார்மலாக ஒரு சடலமாக நடிக்கிறது ஒரு வகையான கஷ்டம்னா, இதில் அந்த முகத்துக்குள்ளே சில தன்மைகளை வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தெய்வீக தன்மை வேணும், ஒரு சின்ன கோபம் இருக்கணும், ஒரு எனர்ஜி வச்சுக்கணும். பட் அந்த எனர்ஜி லெவல் கொஞ்சம் அதிகமானுச்சுன்னா காமெடி ஆகிடும், சடலமாக தெரியாது, சிரிச்சிருவாங்க பார்க்குறவங்க அப்படின்ற அந்த ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு. இதுக்கு ரெஃபரன்ஸாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம், தேடி பார்த்தோம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, சிவாஜி சார் படையப்பால் ஒரு 10 செகண்ட் வச்சுருக்காரு. அந்த ஸ்டூனில் அப்படியே சரிஞ்சு விழுந்து செத்துருப்பார். லக்ஷ்மி அம்மா வந்து வாங்க போகலாம் வீட்டை விட்டு போகும் பொழுது, என்ன குழந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டைலாக் போர்ஷன் இருக்கும். அந்த ஒரு பார்ட்டில் சிவாஜி சார் இறந்து போய் அந்த எனர்ஜி வச்சிருப்பார், ஒரு பர்டிகுலர் லெவல் ஆஃப் எனர்ஜி. என்ன படம் அது? படையப்பா. படையப்பாவில் அந்த வீட்டை விட்டு போகும் பொழுது நீ ஓடி போய் அந்த தோணை தாங்கி அப்படியே தொட்டு அப்படியே உழுவார், இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம். அவங்க வந்து பேசுவாங்க, பேசுறது வரைக்கும் அப்படியே உட்காந்துருக்கணும், ஒரு குழந்தை மாதிரி. அந்த வயதான ஒருத்தர் குழந்தையா மாறி இறக்குறது இருக்குல்ல, உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு புதிய தலைமுறை சேர்ந்த ஒரு இயக்குனர் ஒரு ரெஃபரன்ஸ் தேடும்போது அது தமிழ் கலைஞன்ட்ட இருந்து, தமிழ் படத்துல இருந்து கிடைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அது ரொம்ப கம்மியான செகண்ட்ஸ் தான். அது வந்து ஒரு நடிகரா ரெஃபரன்ஸ் எடுத்துக்க முடியாது த்ரூ அவுட். அதுலயும் அவங்களுக்கு சேலஞ்ச் இருந்துச்சு, எங்களுக்கும். அப்புறம் அதுதான் எங்களுக்கு வழிகாட்டியா இருந்துச்சு. அது ஒரு வழிகாட்டி. அந்த வழிகாட்டியை வச்சுக்கிட்டு அப்புறம் தான் அது மேல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். அந்த ஃபேஸ் எப்படி இருக்கணும், அதுக்கு தனியாக அதை மட்டுமே டிஸ்கஸ் பண்ணி நானும் ரெஜின், ரூபா 3 பேரும் அதுக்கு நிறையா வேலை பார்த்தோம். அதோடு சேர்ந்து என் படத்தில் இளம்பருதின்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அந்த குடிகாரன் கதாபாத்திரம் பண்ணாரு. அவர் ஒரு ஆக்டர் ட்ரெயினர். அவர் ஸ்பாட்டில் அந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் வரும்பொழுது அவரும் நானும் ஒன்றாவே இருப்போம். நான் கூப்பிட்டுக்குவேன், ஏன்னா அவருக்கு அந்த டெக்னிக்ஸ் தெரியும். அந்த மூச்சு பிடிச்சி வச்சுக்கிறது, எவ்வளோ நேரம் அதுக்கு வந்து முகத்தை கண்மூடியே அந்த ரியாக்ஷனை ஹோல்ட் பண்ணுறதுக்கான அந்த டெக்னிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நுணுக்கங்கள் வந்து ரூபாவுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு அவர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆனார். இளம்பருதி அவர் தான் ஆக்சுவலாக ஆன் ஸ்பாட் ட்ரைனர்னு அவர் தான். த்ரூ அவுட்டாக அந்த இதில் வந்து எனக்கு பெரிய சப்போர்ட்டு. நான் என்ன எதிர்பார்க்குறேன்றதை புரிஞ்சுக்கிட்டு 3 பேர்த்துக்குமான டிஸ்கஷனில் தான் அது நடந்துச்சு. ஆன் ஸ்பாட்டில் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஷூட்டை அப்படியே நிறுத்திட்டு ஒரு மணி நேரம் இந்த ஷாட் எடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டிஸ்கஷன்லாம் பண்ணி ஒரு 1.5 hours ஆச்சு ஃபஸ்ட்டு ஷாட் வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் ஷெடியூலில் மாறி வரும் இல்லையா, அந்த ஷெடியூலில் மாறும் பொழுது அந்த மூடுக்கு போகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அதுக்கான ஸ்பேஸ் நாங்கள் கொடுத்துட்டோம், ஷெடியூலே இருந்துச்சு. இந்த சீன் முடிஞ்சு இந்த சீன் வரும்பொழுது இவ்வளோ டைம் எடுக்கும், அந்த டயத்துக்கு வந்து டிஸ்கஷனுக்கும் அந்த ப்ரிப்பரேஷனுக்குமான டைம் அப்படின்றது இருந்துச்சு. அப்படி தான் அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சது. உண்மையிலே இன்னைக்கு நம்ம இதை பற்றி பேசுகிறோம், இன்னைக்கும் பேசுகிறோம். ஆனால் இன்னும் 50 ஆண்டுகள் ஆனாலும் எமகாதகியை வந்து நாளைக்கு வந்து பேசிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி உருவாக்கி இருக்கீங்க.
இதுல ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்த்தது வந்து லொகேஷன். அதாவது ஒரு கதை நிகழ்ற கதை எங்க நிகழுதோ அங்கேயே போய் அதை எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். தஞ்சை வட்டாரத்துல ஒரு கதை நடக்குது அப்படிங்கிற போது தஞ்சைக்கே போய் எடுக்கிறது, குறிப்பா அந்த வீடு வந்து எப்படி பிடிச்சிங்க, அந்த வீட்டை பார்க்கும் போதே அதுக்குள்ள அது வாழ்ந்தவர்களுடைய கதையை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் அந்த வீட்டுக்குள்ள அவர் பண்ணியிருந்த அந்த ஒளி அமைப்பு உண்மையிலேயே வந்து ஒரு சாவு வீட்டுக்கு நம்ம போயிட்டோம், அந்த சாவு வீடு எதிர்கொள்ற சிக்கலை வந்து நாம வந்து நம்மளை உணர வைக்கிற ஒரு படைப்பை நீங்க கொடுத்துட்டீங்க. உங்களுடைய ஒளிப்பதிவாளர் குறிப்பா அந்த லொகேஷன் அதை சூஸ் பண்ணதுக்கான காரணம், நீங்க அங்க போய் என்ன மாத்துனீங்க, அந்த வீட்டை வந்து படப்பிடிப்புக்கு தயார் செய்யறதுல என்ன மாற்றங்கள்லாம் செஞ்சீங்க, நீங்க பெயிண்ட் கூட எதுவுமே லாஜிக்கா என்னன்னா அந்த வீடு தான் மொத்த படமும் அப்படின்னு முடிவாயிடுச்சு. ஸ்கிரிப்டை தாங்குற ஒரு லொக்கேஷன் ஒரு வீடு அப்படின்னு முடிவாயிடுச்சு. ஸோ அப்போ அந்த வீட்டை வந்து நிறைய இடத்துல தேட ஆரம்பிச்சோம். சென்னையை சுற்றி இருக்கிற கிராமங்கள்லேருந்து ஆரம்பிச்சு நிறைய கிராமங்களுக்கு அப்பக்கப்போ போயிட்டே இருப்போம். கதை ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலை ஒன்று நடந்துச்சுன்னா நானும் மேனேஜரும் கிளம்பி வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே சுற்றி போயிட்டே இருந்துட்டு இருந்தோம். அப்புறம் லாக்டவுன் வந்துச்சு. லாக்டவுன் வந்தப்போ இங்கே சென்னையிலேயே நான் ரொம்ப நாள் தங்க வேண்டியதாகிடுச்சு. நான் இங்கேருந்து போக முடியாத ஒரு சூழல், தனியாகவே ஆஃபீஸ்லேயே அப்படி தங்கிட்டேன். அப்புறம் லாக்டவுன் டைமில் திருப்பி ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி தஞ்சாவூர் போகிறேன். ஊருக்கு போய் ஊரில் அம்மா எப்படி இருக்குன்னு தெரியாத ஒரு பதட்டத்திலே இருந்தாங்க இல்லையா. டெய்லி ஃபோனில் பேசுகிறத தாண்டி அம்மாவை போய் பார்க்கணுன்னு எனக்கும் தம்பிக்கும், நாங்கள் 2 பேர் சென்னையில் மாட்டிக்கிட்டோம். அவங்க அங்கே இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த ஒரு விஷயத்தில் இருந்ததுனால லாக்டவுனுக்கு திருப்பி ஊருக்கு போனேன். ஊருக்கு போயிட்டு அப்போ தான் ரிலீவ் பண்ணுறாங்க சில தளர்வுகள்லாம் வந்து எல்லோரும் வெளியில் போகலாம், 2 வீலரில் போகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் போது 2 வீலரை எடுத்துக்கிட்டு சுற்றி இருக்க கிராமங்களை பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தோம். இன்னொரு பெரிய சேலஞ்சு, லொக்கேஷன் கேட்டால் நம்ம ஊரில் தரதுன்றது ஒரு சேலஞ்சுனா அதை சாவு வீடா தரது அப்படின்றது இன்னொரு பெரிய சேலஞ்சா இருந்துச்சு. வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க ஒரு வீட்டில் போயிட்டு நம்ம ஒரு படைப்புக்காக அவங்க எல்லாத்தையுமே விட்டு கொடுக்கணும். அவங்களுடைய சில மூட நம்பிக்கைகளே அவங்க அந்த இடத்துல தளர்த்திட்டு தர வேண்டிய இடத்துல இருக்கணும். ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. அப்போ தெரிஞ்சவங்க மூலியமாக இவங்கள்ட்ட போய் அப்ரோச் பண்ணால் கிடைக்கும், இவங்கள போய் அப்ரோச் பண்ணால் கிடைக்கும்ன்ற மாதிரியான விஷயங்கள்லையும் அது ஃபில்டராக வேண்டியதாக இருந்துச்சு. அதில் ஒரு வீடை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது ஒரு நாள் குருவாடிப்பட்டி அந்த கிராமத்துக்கு நான் வந்து நானும் என்னோட படத்தோட வல்லத்திலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கு? வல்லத்திலேருந்து சாஸ்திரா கல்லூரி போகிறோம் இல்லையா, அதுக்கு இன்பிட்வீனில் ரைட் சைடு முன்னையம்பட்டின்னு ஒரு ரோடு இருக்கும். அதுக்குள்ளே போனோன்னா ஒரு 3-4 கிலோமீட்டரில் வரும் அந்த வில்லேஜ். ரொம்ப சின்ன ஒரு கிராமம், அதுக்குள்ளே எல்லா அழகியலும் பொருந்தி இருக்கிற ஒரு கிராமம். இந்த பர்டிகுலர் வீடு வந்து நாங்கள் ஆப்போசிட்டில் ஒருத்தர்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கோம். அந்த வீடு இந்த சைடு இருக்குது, நான் அந்த சைடு இருக்கவரை பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். திரும்பினா இந்த வீடு, அந்த தெரு அது ஏதோ இந்த வீடு தான் நம்மளுக்கான ஒரு வீடுன்னு சொல்லி இயற்கையே சொன்ன மாதிரியான ஒரு விஷயம். நான் திரும்பி பிரமிச்சு பார்த்தேன். நம்ம படத்தோட டைலாக் ரைட்டர் ராஜேந்திரனும் நானும் தான் போயிருந்தோம். அப்போ அவர் சொன்னார் இந்த வீடாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு. அப்புறம் தான் போய் கேட்க ஆரம்பித்தோம். அது அப்படியே ஒருத்தர் மூலியமாக பேசி அப்புறம் அந்த வீட்டோட ஓனர் முருகேசன் வந்து ரொம்ப பெருந்தன்மையோட வந்து பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கேமராமேன் லொக்கேஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கே கனம் படத்தில் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. அப்புறம் திருப்பி நானும் கேமராமேன் எல்லாருமே போனால் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அவர் சொல்லிட்டார் இந்த வீடை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு இதே வேலையாக போச்சு, என்ன நேரமும் அந்த ரூமையே பார்த்துட்டு. இந்த மழையில தான் நான் உன்னை முதல்ல பார்த்தேன். மழையும் நீயுமா ஒன்னா நடந்து வந்தீங்க. பூச்செடி சலிப்பே இல்லாம மழையை வாங்கிக்கோல, அது மாதிரி அப்படியே ஒரு மழையில நீ மட்டும். அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே என்ன மாற்றங்கள் செய்யலாம் அப்படின்னு பிகினிங்லேயே ஃபஸ்ட்டு கேமராமேனுக்கும் எனக்கும் தோணுன என்னன்னா இதை எதையுமே டச் பண்ண வேணாம், அந்த டெக்ஸ்சர் அப்படியே இருக்கட்டும். அவர் அந்த முடிவு வந்து ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு முடிவு, அது அவருடைய பெரிய முடிவு. அது எனக்கு அது ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. இன்னும் ரியலிஸ்டிக்குள்ளே போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இன்னும் அதிகமானுச்சு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வைக்கலாம் நானும் ஆர்ட் டைரக்டரும் திருப்பி ஒரு தடவை அந்த வீட்டுக்கு போய் கேமராமேன் நானும் ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே போய் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் இங்கே சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு போனோம். அது ரொம்ப
ஆர்டிஃபிஷியலாக ஃபில் பண்ணாமல் அதோடைய தன்மையோடய ஃபில் பண்ணி ஒரு டோர் ஒன்று செஞ்சாங்க. அந்த ரூமை காட்டுற அந்த ஒரு டோர் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக செஞ்சோம். ஆர்ட் டைரக்டர்கிட்ட நான் என்ன சொன்னனோ அதை அப்படியே பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுத்தாங்க. அந்த ரூம்ல இருந்து ஏதோ வாடை வருது. இப்போ நீங்க திறக்கறீங்களா இல்ல நான் உடைக்கவா? அம்மாயி சாமி விஷயம் வேணான்னு எனக்கு அப்பவே தோணுச்சு. ஐயோ, என்ன விட்டுட்டு போயிட்டாளே, என்ன ஏமாத்திட்டா. இதெல்லாம் நடக்கும்னு தான் இந்த கதவை திறக்காதீங்கன்னு சொன்னேன். தலைவரோட பொண்ணு போஸ்ட்மார்ட்டம்லாம் தேவையா? பேசி முடிச்சுக்கலாம். ஸோ அப்படி தான் அந்த வீடு உருவானுச்சு. அதுக்கப்புறம் கேமராமேன் வந்து இந்த கதை அவர் படம் பிடிச்சது வந்து ரொம்ப 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 நெருக்கமாக கொண்டு போய் சேர்த்துச்சு மக்கள்கிட்ட. அந்த நெருக்கத்தை வந்து டெக்னிக்கலாக அவருக்கு இருந்த நாலேஜ்லேருந்து லென்ஸ் தேர்ந்தெடுக்கிறதுலேருந்தே அது உருவானுச்சு. கரெக்டாக சொன்னீங்க. இதை வந்து படச்சூரில் படமாக்குன ஒரு ஃபிலிம் ஷூட் பண்ண ஒரு படம் மாதிரி. ஆமாம், அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சுஜித்தோட முதல் சாய்ஸ் வந்து லென்ஸு. அது வந்து கோவா லென்ஸு, கோவா அனமார்பிக் லென்ஸு. அது வந்து 40 வருட பழமையான லென்ஸ். அதுதான் நம்ம டிஜிட்டல் கேமராவோட ஃபிட் பண்ணும் பொழுது அந்த ஃபிலிம் மேக்கிங்கில் ஃபிலிம் ரீலில் எடுக்கிற மாதிரி அந்த டெக்ஸ்சர் அந்த ஒரு தன்மையை வந்து அது கொண்டு வரும் அப்படின்றதுனால அந்த லென்ஸ் தான் தேர்ந்தெடுத்தார். அது போட்டு ஷூட் பண்ணும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு இருந்த அந்த லைட்டிங்கில் இருந்த அபாரமான ஒரு திறமை இருக்கு இல்லையா, அதுதான் வந்து கரெக்டாக அதை கொண்டு வந்து சேர்த்துச்சு. இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, எங்கள் 2 பேர்த்துக்கும் ப்ரீ ப்ரொடக்ஷனாக ஸ்கிரிப்டில் ஃபுல்லாக இருந்தோம். பர்டிகுலராக இந்த ஷார்ட் டிவிஷன் அங்கே போய் இதை தான் பண்ண போகிறோன்னு பெரிய முன்முடிவுகளோடலாம் போகலை. 2 பேருமே எவ்வளோ க்ளோஸ் டு ரியாலிட்டிக்குள்ளே இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும், அந்த சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்டுன்றது இருக்கட்டும், அதை ஆடியன்ஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் நெருக்கத்தோடு கொண்டு போகணுன்னா அது தவிர பாக்கி எல்லாமே ரியலிஸ்டிக்குள்ளேயே ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு இருந்தது. அந்த முடிவுக்கு அவரும் ஓகே சொல்லி அவர் சைடில் ஒரு கேமராமேனாக டெக்னிக்கலாக அவர் வந்து அதை அச்சீவ் பண்ணார். ரைட்டிங்காக பேப்பரில் அச்சீவ் ஆனதை டெக்னிக்கலாக அவர் அச்சீவ் பண்ணார். அப்படி தான் இது உருவானுச்சு. இல்லை, இந்த காம்போ வந்து இந்த மாதிரி அமைகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு திரைக்கதை எழுதப்படுறது அபூர்வம்னா அதை வந்து இன்னும் நெருக்கமா ஒளிப்பதிவு வழியா கொண்டு போறது, இந்த மாதிரி 40 வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு லென்ஸை பயன்படுத்தி அதை இன்னும் க்ளோஸ்னஸா படச்சுருள் மாதிரி காமிக்கிறது, இது வந்து ரொம்ப உண்மையிலேயே ஆச்சரியமான ஒரு நிகழ்வுன்னு. அதோட சேர்ந்து கலரிஸ்ட் ஸ்ரீஜித் சாரங், சுஜித் சாரங்கோட அண்ணன், அவர் தான் நம்ம படத்துக்கு எடிட்டரும் கூட. அந்த கலரிங் பண்ணும் பொழுது அதில் அந்த ஃபிலிம் மேக்கிங்கோட டெக்ஸ்சர் ஒரு லேயர் கொண்டு வந்தாங்க. இதோட சேர்ந்து சவுண்டிங்கும் சவுண்ட் டிசைன், அடுத்து சவுண்ட் டிசைன், இது எல்லாமே ஒரு சைடு விஷுவலாக கொண்டு வந்தவங்க பொழுது இதில் இன்னொரு பெரிய சேலஞ்சு ப்ளஸ் வந்து ரொம்ப ரொம்ப வந்து முன்முடிவுகளோடு செய்யணும் அப்படின்ற இடம் என்னவா இருந்துச்சுன்னா, கதையில் நிறைய மல்டிபிள் ஜானராக இருக்குது. அதை ஒரு உலகமாக மாற்றணும். அது விஷுவலாகவும் சரி சவுண்டாகவும் சரி ஒரு உலகமாக மாற்றணும். எமக அதகின்ற அந்த உலகத்துக்குள்ளே வரணும். ஜானர்ஸாக பார்த்திங்கன்னா இன்னும் டெக்னிக்கலாக போகிறோம், ரைட்டிங்குள்ளே போகிறோன்னா அது ஜானர் மாறிக்கிட்டே இருக்குது. கரெக்ட். முதல் 20 பக்கம் 25 பக்கம் எழுதும் பொழுது ஒரு ஜானராக இருந்துச்சு. அப்புறம் அது உடஞ்சி மாறுது. திருப்பி அதுலேருந்து ஒரு 20 பக்கம் தாண்டி போகும்பொழுது வேறு ஒரு ஜானராக மாறுது. இப்படி ஜானர் மாறிக்கிட்டே இருக்கும் பொழுது ஃபிலிம் மேக்கிங்காக அது ஒன்றா வரணும். இல்லாட்டி அந்த ஒரு உலகன்றது தெரியாது. அதுக்கு ரொம்ப சேலஞ்சு, திரை அனுபவம் பெரிய தப்பாயிடும். ஆடியன்ஸ் டிஸ்கனெக்ட் ஆகிடுவாங்க. படம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வந்து டக்குன்னு டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருந்துச்சு. அது ஒரு ஒளிப்பதிவாளராக அவருக்கு இருந்த அனுபவம் தான். அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ இருக்குன்றது எங்களுக்கு பேப்பர்லேருந்தே தெரியுன்றதுனால நான் முன்னாடியிலேருந்தே இதை சொல்லிக்கிட்டே வேற இருந்தேன். டிஸ்கஷன்லேயே இருக்கும், இது இவ்வளோ மாறுது, இதை சரியாக ஒரு இதாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் இது பண்ணது. அப்புறம் சவுண்ட் டிசைன் மியூசிக் அப்படின்னு வரும்பொழுது இதுதான் ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட சொல்லப்பட்டதும். இதில் நிறைய மல்டிபிள் ஜானர் இருக்குது. பட் ஆனால் ஆஸ் ரியலிஸ்டிக் அஸ் பாசிபிளாக ட்ரீட் பண்ணணும் சவுண்ட் டிசைன். அதுக்குள்ளே அந்த எலமெண்ட், அந்த ஹை பாயிண்ட்ஸ், இன்ட்ரோல் பாயிண்ட்டு, ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி எழுந்திரிச்சு உட்கார்றது, அந்த பாடி ஷேக் ஆகுறது, இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அதோட ட்ரீட்மெண்ட்டை வேறு சினிமாட்டிக் எலமெண்ட் இருக்கணும். பட் அந்த ஜம்ப்ஸ்கேர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருந்து. பொதுவாக ஹாரர் மூவிஸில் வந்து ஜம்ப்ஸ்கேர் யூஸ் பண்ணுவாங்க சவுண்டில். ஜம்ப்ஸ்கேர் கூட இருந்தாலும் படத்தோட தன்மையே ஆமாம், அது டெக்னிக்கல் பீப்புளுக்கும் இதோடைய ஜானர் புதுசுன்னு புரிஞ்சதுனால நான் சொன்னோன்னு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அற்புதம்.
இது வேண்டாம், ஜம்ப்ஸ்கேர் இல்லாமலே ஸ்டேஜிங்காக இது கரெக்டாக இருக்குது. ஜம்ப்ஸ்கேர் இல்லைன்றது தெரிஞ்சதுனால, முன்னாடியே யூஸ் பண்ண மாட்டோம்னு தெரிஞ்சதுனால ஸ்டேஜிங்கில் நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்தோம். அப்போ அந்த ஸ்டேஜிங் கரெக்டாக வந்துருச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா அது மேலே போட வேண்டிய அந்த ஜம்ப்ஸ்கேர் தேவைப்படலை. அதுதான் அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர்கிட்ட கொண்டு வந்து போகும்பொழுதும் அவருக்கு இருந்த சேலஞ்சும் அதுதான். அவர் வந்து கேரளாலேருந்து வந்தவர். அவருக்கு ஆக்சுவலாக மியூசிக் டைரக்டராக அவங்களுக்கு ஒவ்வொரு ஜானரில் வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க. அவர் வந்து எலக்ட்ரானிக்கில் தான் ஸ்பெசிஃபிக்காக இருந்தார். ரொம்ப அவருக்கு ரொம்ப பிடிச்சி வேலை பார்க்குறது எலக்ட்ரானிக்காக இருந்துச்சு. அதுக்கு டோட்டல் ஆப்போசிட்டாக அவர் படத்தை கொண்டு போய் கொடுக்குறோம். இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற விஷயத்துலேருந்து ஒரு படத்தை கொண்டு போய் கொடுத்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷனோட வேலை செஞ்சார். அவர் அதெல்லாம் போகலை. அப்புறம் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணலாம், பிகினிங் டிஸ்கஷனே வந்து படமாக ஃபுல்லாக காட்டியாச்சு. ஈவன் பாட்டு கூட எடுத்தாச்சு. அவங்க பாட்டு வேற ஒரு பாட்டை போட்டு ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாட்டு அதுக்கு மேலே தான் போட வேண்டியது. அவர் பாட்டே ஆர்ஆராக தான் போட்டார். ஒப்பாரி பாட்டு வந்து ஒரிஜினல் ஒப்பாரி பாட்டை எடுத்துக்கிட்டு அதுக்கு சில மாற்றங்கள், கதைக்கு தேவையான சில வரிகளை மட்டும் எழுதிக்கிட்டு அதை பிரேக் டவுன் பண்ணி ரெக்கார்டிங்கே ஒரிஜினலாக தஞ்சை செல்வி அவங்களையே ஒப்பாரியை பாட வச்சு எடுத்து அதை பாட்டுக்கு தகுந்த மாதிரி பிரேக் டவுன் பண்ணி ஆர்ஆராக தான் ட்ரீட் பண்ணுவோம். உண்மையிலேயே அது கம்போசிங்கா நட்சத்திரம் வந்து இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி நம்மளை பார்க்குறவங்களை வந்து ரொம்ப ஒட்டக்கிறாது. எவ்வளோ ஒப்பாரி பாடல்கள் கேட்டிருக்கோம். அது வந்து ரொம்ப ஊடுருவி ஒரு பெண்ணோட மரணத்தை, சாவுல இருக்கக்கூடிய வழி தெரியல, ஆனாலும் அந்த மரணத்துக்கு வந்து அழ வேண்டி இருக்கு. அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக கடத்துனுச்சு அந்த பாட்டு. இதில் நீங்கள் ஜம்ப்ஸ்கேர் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அது ரொம்ப பியூராகவும் படத்தில் சரியாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப அமைதியாக இருக்கிற சடலம் வந்து அந்த இன்டர்வல் பிளாக்ல சடார்னு அப்படி எழுந்து உட்கார்றது இருக்கு. அந்த காட்சி எப்படி படமாக்கப்பட்டது? அதான் அது படத்தோட ஹை பாயிண்ட்ஸ்ன்றது அந்த சடலத்தை வச்சுக்கிட்டு அந்த சடலத்தில் ஏற்படுற அந்த ஒரு எக்ஸ்ட்ரா எலமெண்ட் தான், எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் தான். திடீர்னு சடலம் வந்து ஆடுது, திடீர்னு எழுந்திரிச்சு உட்காருது, அதுக்கப்புறம் இன்ட்ரோல் பிளாக்ல உடைச்சிட்டு போய் நிற்கிறது அப்படின்னு இந்த ஒரு 3 பாயிண்ட் இருக்கு இல்லையா. இது வந்து இதுதான் ஹை பாயிண்ட்ஸ் இந்த சினிமா ரசிகர்களுக்கு. அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம மற்ற கதைகளை சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதை வந்து பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு இந்த ஹை பாயிண்ட்ஸ் தேவை அப்படின்றதுனால அது எழுந்திரிச்சு உட்கார்றது உதவியோடு தான் பண்ணணும்னு முடிவாயிடுச்சு. ஏன்னா கையை ஊனக்கூடாது, ஒரு டெட் பாடியாக இருக்கிறது அப்படியே எழுந்திரிக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. அதை முரளி மாஸ்டர் வந்து ரொம்ப 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 ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் என்ன தேவை அப்படின்றத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஷாட் அது எழுந்திரிச்சு உட்கார்றது அப்படின்றது ஒரே ஷாட்டு தான் இருக்கும். நல்லா கவனிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் தான் பிரேக் பண்ணி ஃப்ரண்ட்டில் காட்டுவோம் 2 ஷாட். அதில் அந்த சீனில் அந்த பர்டிகுலராக எழுந்திரிச்சு உட்கார்றது சிங்கிள் ஷாட்டு. அந்த சிங்கிள் ஷாட்டை இப்படி தான் எடுக்கணும் அப்படின்றது பேப்பரில் எழுதி வச்சுருந்த அந்த ஒரு எழுந்திரிச்சு உட்காருது, அந்த இளைஞர்கள்லாம் திரிச்சு ஓடுறாங்க அப்படின்னு எழுதி வச்சுருந்ததை படமாக ஃப்ரேம்குள்ளே கொண்டு வரதுக்கு அந்த ஒரு ஃப்ரேம் கரெக்டாக இருந்துச்சு. அப்படி தான் அதை தேர்ந்தெடுத்தோம். அந்த மாஸ்டர் கொடுத்த சப்போர்ட்டு தான். ரோப் போட்டு அப்பயுமே வந்து ரூபாவுக்கு வந்து கரெக்டாக அப்படி எழுந்திரிக்க முடியலை. முதல் எடுத்தோடனே ஒரு 2-3 தடவை போச்சு. அப்புறம் அதில் அவங்க எங்கே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு இன்புட்ஸ் கொடுத்தோம். அந்த இன்புட் வந்து தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. ஆக்சுவலாக இயல்பாகவே மனிதன் எழுந்திரிச்சு உட்காரும்போது கையை ஊனிடும். அவ்வளோ நேச்சுரலாக இருந்தது. அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்தது. இயல்பாகவே வந்து மனிதர்கள் எழுந்திருக்கும் பொழுது கையை ஊனி எழுந்திருச்சு பழக்கமாயிடுச்சு. அது உயிரோடு இருக்கிற ஒருத்தவங்களை வந்து நடிக்க வச்சு அப்படியே எழுந்திரிக்கணும் அப்படிங்கும் பொழுது அவங்க சில ரெஸ்ட்ரிக்ஷனோடு இருக்கணும். இந்த கையை ஊனிடக்கூடாது, அவங்க நம்மளை சப்கான்சியஸாக நடக்கிறது. அதெல்லாம் நம்ம ஊனக்கூடாதுன்னு நினச்சாலும் ஊனும், இயல்பாகவே அது இருக்கிறதுனால சப்கான்சியஸாக நடக்கிறது. அதை கண்ட்ரோல் பண்ணாங்க ஒரு நடிகையாக. அதுக்கு சில ட்ரிப்ஸ் எல்லாம் கொடுத்தோம். லாஜிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிளில் இருக்கும், இன்னொரு ஆங்கிள் கையை லைட்டாக ஊனிருப்பாங்க, அது தெரியாது. அதோட சப்போர்ட்டில் தான் எழுந்திரிச்சது. ரோப் இருக்கும் இருந்தாலும் அந்த ரியலிஸ்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னீங்க இல்லையா, அதை சட்டார்னு எழுந்திருக்கிறது அப்படின்னு. அது அந்த ரோப்பை கரெக்டாக ஹேண்டில் பண்ணதும் ப்ளஸ் இந்த ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான். ரொம்ப முக்கியமான ஒரு படைப்பை கொடுத்துறீங்க. இந்த மாதிரி ஒரு கதை, ஒரு களம் தேர்வு செய்யும்போது அதுக்கு வந்து திரைக்கதை ஆராய்ச்சி, ஸ்கிரிப்டுக்கான ரிசர்ச்சுங்கிறது ஒரு பெரிய டைம் அண்ட் ஸ்பேஸ் எடுக்கிற ஒரு விஷயமா இருக்கு.
இந்த திரைக்கதைக்கான ரிசர்ச் வந்து எப்படி இருந்தது? திரைக்கதைக்கு ரிசர்ச் நிறைய இருந்தது. ஆக்சுவலாக அதுக்கு திரைக்கதை கேட்கணும். ஒரு கதையும் களமும் தான் நம்மளை வந்து வேலை செய்ய வைக்கணும். நான் அதை தான் நம்புவேன். நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் ஒரு இதில் கொட்டிடவும் முடியாது. அதே சமயத்தில் நமக்கு தெரியலைன்னு சில கதை திரைக்கதைகளை விட்டுட்டும் போயிட முடியாது. இல்லாட்டி அது வேக்கம் ஸ்பேஸ் கிரியேட் ஆகிடும், ஏதோ ஒன்று மிஸ் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். இந்த பர்டிகுலர் கதை அப்படின்னு வரும்பொழுது ஃபஸ்ட்டு ஒரு சாவு வீடு, அந்த சாவு வீடு ஒரு கிராமம் அப்படின்னு இது ரெண்டு முடிவாகுது. ஒரு சாவு வீடுன்றது ஒரு லொக்கேஷன் ஆகுது, கிராமன்றது அந்த வேர்ல்டாக மாறுது. ஸோ ஒரு கிராமம், ஒரு சாவு வீடு, அதுக்கப்புறம் இந்த சாவு வீடுக்கு இந்த ஜானர், இந்த சாவு வீட்டிலேருந்து போக மறுக்கிற ஒரு பெண்ணோட பணம், இது மூணும் வச்சுக்கிட்டு இது மேலே வேறு என்னென்னலாம் செய்யணும், ஆடியன்ஸை வந்து ஹூக்காக்கி உட்கார வைக்கணும். சில திரைமொழிக்கு சில விஷயங்கள் தேவை, எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ் தேவை. அதெல்லாம் சேர்ந்து ஒன்றாகும் பொழுது தான் ஒரு படமாக மாறுது. அது ஒரு ஜனரஞ்சக படமாக மாறுறதுக்கு அதெல்லாம் தேவைப்படுது. அப்போ ஒரு திருவிழா நேரத்தில் இது நடந்துச்சுன்னா இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். சப்கான்ஷியஸாக சுற்றி இருக்கிற கதாபாத்திரங்களுக்கு அதை தூக்கிட்டு போய் வைக்கணுன்ற நிர்பந்தம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே ஒரு சாவு வீட்டில் இருந்து ஒரு பணத்தை எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுன்றது ஒரு சாதாரண சடங்கு. அதுலேருந்து மறுத்தா எடுத்துகிட்டு போய் தான் வைக்கணும். பட் அதுக்கு மேலே ஒரு திருவிழான்ற ஒரு லேயர் ஒன்று தேவைப்படுது. அப்போ திருவிழான்ற லேயர் எப்போ தேவைப்படுது அப்படின்னா, ஒரு கிராமங்கும் பொழுது அதோட வழிபாட்டு முறையை காட்ட வேண்டியதாக இருக்குது. அது எந்த கோயில், எந்த சாமியை வழிபடுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியிலேருந்து இது அணுக வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த சாமி அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் டிராஃப்டில் வந்து ஒரு கடவுள் அப்படின்ற ஒரு பேர் தான் இருந்துச்சு. அதுக்கு ரிசர்ச் பண்ண வேண்டியதாக இருந்தது. அந்த ரிசர்ச் போய் கரெக்டாக தீப்பாஞ்சம்மனை தேடி கொண்டு வந்து வைக்கிற வரைக்கும் அதுக்கான தேடல் இருந்துச்சு. ஏன் இந்த கதைக்கு தீப்பாஞ்சம்மன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பொதுவாக தீப்பாஞ்சம்மன் வந்து ஒரு ஆணாதிக்கத்தோட அடையாளமாக தான் நான் பார்க்குறேன். என்னுடைய பார்வையில் உடன்கட்டை ஏறினவங்களை வந்து தீப்பாஞ்சி அம்மனாக மாற்றி ஒரு நாட்டார் வழிபாட்டில் வந்தது தான் தீப்பாஞ்சம்மன். அதுதான் பெரும்பாலான தீப்பாஞ்சம்மன்களுக்கு பின்னாடி இருக்கிற கதைகள். பட் சில ஊர்களில், இப்போ தஞ்சாவூரில் இருக்க தீப்பாஞ்சம்மனுக்கு வேறு கதை இருக்குது, இங்கே சென்னையில் இருக்கிற தீப்பாஞ்சம்மனுக்கு வேறு கதை இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த ஆணாதிக்கத்துடைய, ஆண்களால் வஞ்சிக்கப்பட்ட பெண்களுடைய வடிவம் தான் அந்த தீப்பாஞ்சம்மன். இந்த கதையில் லீலாவும் ஆணாதிக்கத்துக்கு உட்பட்ட ஒரு பெண் தான். இந்த கதையில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் ஆணாதிக்கத்திற்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களாக தான் இருப்பாங்க. பெண் சமூகம் அப்படிதான் இருக்கு. அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால தேவைப்பட்டுச்சு. அந்த ரிசர்ச் தான் என்னை வந்து தீப்பாஞ்சம்மனை செலக்ட் பண்ண வச்சிச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு லேயர்ஸுக்கான விஷயங்களும், ஒரு இதுக்குள்ளே இருக்க அந்த சாதிய கட்டமைப்புகள், ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கிற சாதிய கட்டமைப்புகளை பற்றின ஒரு டிஸ்கஷன் வச்சோம். அது எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு, ரொம்ப இயல்பாக ஒரு 10 வயசு பையன் ஒரு 40, 50, 45 வயசு ஆளை பேர் சொல்லி கூப்பிடுறதுன்றது இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய விஷயம் கூர்ந்து பார்த்தோன்னா அவனுக்கு தெரியாது. அந்த 10 வயசு பையனுக்கு தெரியாது. அவங்க அப்பா, அவனை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அவரை பேர் சொல்லி கூப்பிட்றதுனால இவனும் பேர் சொல்லி கூப்பிட்றான். அதை நான் பார்த்து ஷாக்கான ஒரு பையன் சின்ன வயசில். எனக்கு அப்படி பேர் சொல்லி வராது, எனக்கு அப்படி எங்கள் அப்பா சொல்லி தரல, அது தப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. எங்கள் அப்பா பேசிக்காக பெரியாரிஸ்ட். ஸோ அதுலேருந்து உருவானது தான் இது எல்லாமே. அது தப்புன்னு ஏன் சொல்கிறாங்க, என் பக்கத்தில் இருக்கவன் ஏன் சொல்கிறான் அப்படின்ற கேள்வி எனக்கு சின்ன வயசுலேருந்து இருந்துச்சு. இது நான் இன்றைக்கும் பார்க்குறேன். என்னுடைய கிராமங்களில் இன்றைக்கும் நான் அதை பார்க்குற இடத்துல தான் ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினச்சேன். அதாவது நீங்கள் அதில் லீலாவுடைய காதலன் வந்து, ஆனால் பொதுவாக விமர்சனங்களில் எழுதிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். ஆனால் நீங்கள் வந்து அந்த காதலனுடைய எந்த சாதிய பின்புலத்தையும் காட்டலை, நீங்கள் சாதிய படிநிலையும் நீங்கள் காட்டலை. அது வந்து அதை அவங்களுக்கே விட்டுட்டீங்க. ஆனால் இதை செய்யணும்னு ஏன் நினைச்சீங்க? பொதுவாக வந்து ஒரு படைப்பு வந்து பொதுவாக இருந்தால் நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய எண்ணமாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கணும். ரொம்ப பர்டிகுலர் ஸ்லாங்குக்குள்ளேயே அதனால தான் போகலை. தஞ்சாவூரை ஏன் தேர்ந்தெடுத்தோன்னா, தஞ்சாவூர் திருச்சியில் நியூட்ரல் ஸ்லாங் இருக்கும். அது எங்கே வேணாலும் வைக்கலாம். நம்ம இதை போய் நாகர்கோயிலில் வைக்கலாம், ஒரு திருநெல்வேலியில் வைக்கலாம், இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் ஆட் ஆகும், நம்மளுக்கு ரிசர்ச் பண்ணி வேறு மதுரையில் வைக்கலாம், இது எங்கே வேணாலும் வைக்கலாம். ஏன் தஞ்சாவூர் திருச்சி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா, இதில் அந்த நியூட்ரல் ஸ்லாங்கு அதே தான் கதாபாத்திரங்கள் வடிவமைக்கிறதுலையுமே எனக்கு அது நியூட்ரலாக இருக்கலாம். யாரை வந்து யாருக்கு யாராக தெரியுதோ அவங்க பார்வையாளன் வந்து ஒரு படைப்புலேருந்து வளரணும்னு நான் நினைக்கிறேன்.
ஒரு பார்வையாளர்னு ஒரு படைப்பை இன்னொரு தடவை பார்க்கும்பொழுது அது வேற மாதிரி தெரியுதா, அதுதான் நல்ல படைப்பு அப்படின்னு நான் பார்க்குறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வாசிப்பாளனா அம்மா வந்தால ஒவ்வொரு 5 வயசுக்கும் நான் படிக்கும்பொழுது மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு 5 வயசுக்கு அப்புறம் அதை படிப்பேன், திருப்பி ஒரு 5 வயசு 6 வயசுக்கு அப்புறம் திருப்பி அந்த புக்கை படிப்பேன். எனக்கு அந்தந்த வயசுக்கு ஏற்ற ஒரு புரிதல் அந்த புக்கை எனக்கு தந்துக்கிட்டே இருக்கும். அம்மா அது ஒரு சின்ன நாவல் தான், அது என்னை போட்டு உடச்சி வேற ஒன்று கொடுத்துட்டு போயிடுறது அப்படின்றதுக்கு அதுதான் ஒரு படைப்பாக பார்க்குறேன். அப்போ பார்வையாளர்கிட்ட கொஞ்சம் கொடுத்துருவோம், அவங்களுக்கு பங்கு இருக்குல்ல. ஒரு 2 மணி நேரம் அவங்க வாழ்க்கையிலேருந்து தராங்க. அந்த 2 மணி நேரத்தை நம்ம நான் ரொம்ப ப்ரீசியஸாக பார்க்குறேன். அவங்க ஒரு 120 ரூபா காசு தராங்க, இல்லை ஒரு 200 ரூபா காசு தராங்க அப்படின்ற அந்த காசு வணிகம். அதுக்குள்ளே நம்ம போகிறத தாண்டி ஒரு படைப்பாளியாக அவங்க தரக்கூடிய அந்த 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்கு அதிக வலு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதை வீணடிச்சிடக்கூடாது. அப்போ அவங்களுக்கும் சில பங்கு, அவங்களையும் திரைக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு சில ஓப்பன் ஸ்பேசஸ் விட வேண்டியதாக இருக்குது. அதனால தான் எந்த குறியீடுகளும் பெருசாக வச்சுக்கல. எல்லா ஊர்லேயுமே இது நடக்கிறதுனால குறியீட்டில் வச்சோன்னா எங்களை சொல்லலைன்ட்டு விலகிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரியா சொன்னீங்க. நான் எங்கல்லப்பா அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ குறியீடுகள் வைக்காததுனால யார் யாருக்கெல்லாம் வலிக்குதோ அவங்க அதை எடுத்துக்கிட்டோம். யாரெல்லாம் இது என்னையை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான படைப்பாக இருக்கட்டும் அப்படின்றதுனால தான் அது ரொம்ப குறிப்பிட்டு சொல்லலை. ரொம்ப அற்புதமாக இந்த கேள்விக்கான பதிலை சொன்னீங்க. ரொம்ப உங்களுடைய இந்த புரிதலும் திரைக்கலை குறித்த உங்களுடைய நல்ல புரிதல் யமகாதகி மாதிரியான ஒரு சிறந்த படைப்பை கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த படத்துக்கான வேலைகள் போயிட்டுருக்கு, ரைட்டிங் தான் போயிட்டுருக்கு. பொதுவாக இந்த சினிமா பார்த்து சினிமா எடுக்கிறது இன்ஸ்பயர் அப்படின்றத கலை ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். நான் மக்கள்கிட்டேருந்து இன்ஸ்பயர் ஆகிக்கிறேன். இப்போ ஒரு கதாபாத்திரம் கிடச்சிருக்கு, ஒரு மனிதரை பற்றின அவர் சந்தித்த சில சம்பவங்கள் என்னை கொஞ்சம் யோசிக்க வச்சுருக்கு. அதை கொஞ்சம் விரிவடைஞ்சு எழுதிட்டுருக்கேன். ஜானரும் மாறும், யமகாதகி அளவு ஜானர்லேருந்து கம்ப்ளீட்டாக மாறி இது வேற ஒரு வாழ்க்கை, அவங்க சந்தித்த பிரச்சனைகள்னு சொல்லி கொஞ்சம் வேற ஒரு சமூக பிரச்சனையை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்க்குறேன். கண்டிப்பாக உங்களுடைய அடுத்த முயற்சி ரொம்ப சிறப்பாக வெளிவரவும் அதில் ஒரு நட்சத்திரம் இடம் வரவும் இந்த நேர்காணல் வழியாக உங்களை வாழ்த்துறேன். இந்து தமிழ் திசை அரங்கத்துக்கு இவ்வளவு ரசனையோடவும் இவ்வளவு சில திரைக்கலை குறித்த இவ்வளோ ஆழமாகவும் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார், ரொம்ப நன்றி.